இருக்கிறதே, ஏன் இந்த சீற்றம்? படகு கடுக்கட்டும் தூரம் வரை தெரியவில்லையே. கிடைத்து விட்டது. நான் விதைத்த விதை முளைப்பதற்கான நீர் கிடைத்து விட்டது. தந்தையே, மணிமகுடம் ஒரு முழுகிரீடம் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். நம் முன்னோர்கள் எந்த மகாராஜ்யத்தை உருவாக்கினார்களோ அதற்கு எந்த கலகத்தையும் ஏற்படுத்த விட மாட்டேன். அதற்காக எந்த முடிவை எடுக்க வேண்டி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய நேர்ந்தாலும் சரி, நான் பின்வாங்க மாட்டேன் தந்தையே. என் இனியவரின் அறமுடையாளான நானும் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் பின்வாங்க மாட்டேன். மக்களிடம் இருக்கும் நம்பிக்கையை எந்த நிலைமையிலும் ராமராஜ்யத்தின் மீதிருந்து விலக விட மாட்டேன். நான் ரகுகுலத்தின் லட்சியங்களை தோற்க விட மாட்டேன். உன் ஒருவனை வைத்தே ரகுகுலத்தை தோற்கடித்து விடுவேன். வெற்றியையே கண்ட உன் மன்னன் ராமன் தோல்வியை காணப் போகிறான். அதன் ஆரம்பத்தை உன்னிடமிருந்தே துவக்குகிறேன். உன் மனதில் படிந்துள்ள அழுக்கை நீக்க இயலாது. உன் மனைவியின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தாய், இனி அது இயலாது. இயற்கையின் சீற்றத்தால் அவள் இங்கு வரவில்லையா? இல்லை என்றால் இந்த தாமதத்திற்கு வேறு ஏதாவது? அடுத்தவர்களுக்குத்தான் சொந்தம் என்று எண்ணிவிடாதே. உனக்கு வருவதற்கு வெகு நேரம் ஆகாது. ஊரில் உள்ளவர்கள் அப்படி. மனிதனின் வார்த்தைக்கு சக்தி உள்ளது என்பதை நீ அறிவாயா? சென்றவர் ஒரேடியாக சென்று விட்டால் அவ நம்பிக்கையை உனக்குள் உன் சிந்தைக்குள் பரவச் செய்து விடுவேன். நவராஜ்யத்தின் கற்பனையை இவை இரண்டையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். இன்று என்னுடைய வானர சேனை என்னை விட்டு பிரிக்கிறது. இந்த மாவீரர்களை எழுந்து நின்று கௌரவியுங்கள். இவர்கள் இன்று என் நோக்கத்தில் என்னால் வெற்றி அடைந்திருக்க இயலாது. தங்களுடைய துணை மற்றும் ஆதரவிற்கு ராமனும் அவன் ராஜ்யமும் நன்றி கடன் பட்டிருக்கும். எங்கள் அயோத்தியின் சார்பாக இந்த சிறிய பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களோடு பயணித்த நாட்களில் நானும் வானரர்களும் அறநெறியை மட்டும் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தின் வளர்ச்சிக்காக எதையும் எதிர்கொள்வதுதான் உண்மையான வீரம் என்பதை தெரிந்து கொண்டு பொழுது உங்களை பிரிகிறோமே என்ற எண்ணம் தான் வாட்டுகிறது. எப்பொழுதும் போல் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அறநெறி பாதையில் நாங்கள் எவ்வாறு செல்வது? என் வானர நண்பர்களே, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவன் கற்ற கல்வி, சிறு வயதிலிருந்து வாழ்வில் கற்ற பண்புகள், அதிலிருந்து தவறினாலும் அவனை நல்லவன் என்றுதான் சொல்வார்கள். என்று உலகம் அவனை தூற்றும் தெரியுமா? ஒருவருக்கு கொடுத்த வாக்கை மீறும் பொழுது வாயிலிருந்து வரும் சொல் ஒருவருக்கு வாழ்வளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். வாழ்க்கையை கெடுக்கும் வகையில் இருக்கக்கூடாது. உங்களால் வாக்கை காப்பாற்ற முடியாது என்றால் யாரிடமும் வாக்கு கொடுக்காதீர்கள். அதுவே அறநெறி பாதையாகும். ரகுகுலமும் எதையே கடைபிடிக்கிறது? உயிரையே இழந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீரும். அனுமான், செல்வோம். எங்க செல்வது? நான் எங்கும் வரமாட்டேன். என்னால் என் வாக்கை மீற இயலாது. என்ன வாக்கு அனுமான்? நீ என்ன சொல்ல வருகிறாய்? பிரபு ராமரின் பக்தனாக இருப்பேன் என்ற வாக்கு. மகாராஜா அதை எனக்கு நானே அளித்துக் கொண்டேன். நான் வாழ்நாள் முழுவதும் என் பிரபுவின் நிழலாக இருப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்துக் கொண்டேன். ஆனால் மகாராஜா, இன்று நான் இந்த அயோத்தியில் இருந்து சென்று விட்டால் எனக்கு பெரும் பழி ஏற்படும். வாக்கை மீறிவிட்ட பழி. இருக்க வேண்டிய இடம் கிஷ்கிந்தை தான். இல்லை ஜாம்பவான் அவர்களே, என்னுடைய இடம் கிஷ்கிந்தையில் எவ்வளவு வரை என்றால் நான்
என் பிரபுவை பார்க்கும் வரையில்தான். நீ விரும்பும் வரையில் நீ இங்கேயே இருக்கலாம். ஆனால் தேவி, அங்கு கிஷ்கிந்தை அதற்கில்லை மகாராஜா. என்னுடைய இதயம் இனி என் தாய் சீதா மற்றும் என் பிரபுவின் திருவடியில் தான் இருக்கும். ராமனின் மீது நீ வைத்திருக்கும் பக்தியை பாராட்டுகிறேன். அதை அங்கிருந்தும் காட்டலாமே. பக்திக்கு எல்லையே இல்லை. உணர்வோடு இருந்தால் போதும். மகாராஜா சுக்ரீவரே, அந்த உணர்வுதான் என்னை இங்கு இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. ராமன் ஒவ்வொருவர் அணுவிலும் இருக்கின்றார். நம் எல்லோர் எண்ணத்திலும் வாழ்கிறார். அனுமான், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இந்த முத்துக்களிலும் ராமன் இருக்க வேண்டுமே. அனுமான், நம் இதயத்தில் ராமனின் உருவம் உள்ளது என்று சொல்லலாம். அதற்காக அதை காட்ட இயலாது. இவைகள் பேச்சுக்கு கூறுவதை இல்லை இல்லை தம்பி, அவர்கள் இதயத்தில் இருக்கிறார் என்று பேச்சுக்கு கூற முடியாது. நான் கூறுவது உண்மைதான். என் பிரபு இந்த அனுமனின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை. சரி விடுங்கள் அனுமான். உங்களைத்தான் இங்கிருந்து செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார்களே, அதற்காக ஏன் பொய்யை சொல்கிறீர்கள்? இதயத்தில் எங்கள் மன்னர் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று காட்ட முடியுமா? காட்டுகிறேன். ஒருவேளை காட்ட முடியவில்லை என்றால் இதோ இதே இடத்தில் உங்கள் முன்னிலையில் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறேன். சரி, காட்டுங்கள். என் பிரபு ராமர் மீது நான் வைத்திருக்கும் பக்தி உண்மை என்பதை என்னுடைய இதயத்தில் என்றும் என் பிரபுவும் தாயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனுமன் எனக்குரியவன் நண்பா. இனி அவனிடம் கிஷ்கிந்தை அல்ல, ராமனோடுதான். என்னோடு அயோத்தியிலேயே இருப்பான். அமிர்தத்தை எனக்கு அளித்து விட்டீர்கள். உன்னை போன்றவனை பக்தனாய் அடைவதற்கு அந்த இறைவன் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சத்தியம் செய்து கொடு. நான் என்னவரோடு இருப்பேனோ இல்லையோ, நீ என்றும் என் இனியவரோடு இருக்க வேண்டும். தாயே, நீங்கள் கேட்டது சத்தியம் அல்ல. நீங்கள் எனக்கு வரமளித்துள்ளீர்கள்.